Hello dear students, friends welcome. இந்த வீடியோவில் 10th social science half yearly exam public examல part 3ல வந்து ஒரு 10 5 மார்க் இருக்குது. இந்த 10 5 மார்க்கையுமே நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதோடு பகுதி 4ல் ஒரு தியரி கொஸ்டின் 8 மார்க் அட்டன் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை முழுமைக்கு நீங்கள் வந்து நல்லா வாட்ச் பண்ணுங்கள். என்னென்ன கொஸ்டின் எல்லாம் நம்ம டிக்டேட் பண்ணியிருக்கோமோ அதை ஃபாலோ பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 58 மார்க் இந்த ஒரே வீடியோவில் இருக்குது. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டினை செக் பண்ணும்போதும் தெரியும். இப்போ 8 மார்க்கில் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து எனி பார்ட்லேயும் கேட்குறாங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸில் கேட்குறாங்க. 2 4 மார்க்காகவும் கேட்குறாங்க. சில சேமாக 2 8 மார்க் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணணும். புக்கின்லையும் கேட்குறாங்க, புக் பேக்கும் கேட்குறாங்க. ஸோ நம்ம 5 மார்க்கை நம்ம படிக்கும்போதே நம்ம 8 மார்க்கில் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். இப்போ 10 5 மார்க் அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருடைய ரீசன்ஸ், முதல் உலகப் போருக்கான காரணங்கள், அப்படி இல்லைனா 2ஆம் உலகப் போருடைய விளைவுகள். இந்த 2 கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆகிக்கிட்டே வருது. லீக் ஆஃப் நேஷன்ஸ், பன்னாட்டு சங்கம் அல்லது ஐக்கிய நாடுகள் சபையுடைய செயல்பாடுகள். இந்த 2 கொஸ்டின்லையுமே ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து வெர்சைல்ஸ் உடன்படிக்கை, த ட்ரிட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட்டபொம்மன் அல்லது சிவகங்கையுடைய துன்பகரமான நிகழ்ச்சி. இந்த 2 கேள்வியுமே நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு கேள்வியும் ரிப்பீட் ஆகிட்டே வருது. வேலூர் ரிவோல்ட் 1806 இதனுடைய புரட்சியுடைய கூறுகள், அப்படி இல்லைண்டா 1857 ரிவோல்ட்டுடைய ரீசன்ஸ், காரணங்கள் என்னன்னு எழுதணும். அப்படி இல்லைண்டா விளைவுகள். நீங்கள் 2மே படிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம காந்தி மாஸ் லீடர், காந்தியன் ஃபேஸில் வரக்கூடிய முக்கியமான கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா காந்தி மக்கள் தலைவராக உருவெடுக்க காரணிகள். இந்த முக்கியமான கேள்வி. ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர். இந்த கொஸ்டின் டைட்டிலும் படிக்கணும். ஈவேரா பெரியார் ஒரு பெண்ணியவாதி, முக்கியமான கொஸ்டின். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கம், சுதேசி இயக்கம், அணிசேரா இயக்கம், இந்த 3 டாப்பிக்லையுமே திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுகிட்டே வராங்க. ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு இதை ஃபுல்லாக தயவு செய்து படிங்க, ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து ஜியாகிரஃபியை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இமயமலையுடைய உட்பிரிவுகள், மவுண்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயா. அடுத்து வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவக்காற்று, இந்தியன் ஃபாரஸ்ட்டு, மல்டி ப்ராஜெக்ட், இந்திய 2 பல்நோக்கு திட்டங்கள், குளோபலைசேஷன், அர்பனைசேஷன், ரொம்ப முக்கியமானது நகரமயமாக்கல், உலகமயமாக்கல், இந்திய சாலைகளுடைய வகைகள், டைப்ஸ் ஆஃப் ரோடு, காவேரி ஆறு, மண்ணுடைய வகைகள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தமிழ்நாட்டுடைய நீர் ஆதாரங்கள், தமிழ்நாட்டுடைய நெசவு தொழிலகங்கள், சாலை பாதுகாப்பு விதிகள், அடிப்படை உரிமைகள், இதெல்லாம் வெரி வெரி எக்ஸ்பெக்டட். சிவிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர், சிஎம் இவங்களுடைய பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, ஆளுநர் கவர்னர் இருக்கார். ஸோ இந்த மாதிரி டைட்டில் ஃபுல்லாக படிக்கணும். அவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்குது. அதே மாதிரி ஜிடிபி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஜிடிபியுடைய கணக்கிடக்கூடிய முறைகள், பல்வேறு துறைகளில் ஜிடிபியுடைய பங்கு, 2 கொஸ்டினுமே இருக்குது. அடுத்து ஜிஎஸ்டியுடைய ஸ்ட்ரக்சர், எம்என்சியுடைய நன்மை தீமைகள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்டாக பிடிஎஃப் லிங்காகவே கொடுத்துருக்கோம். இப்போ 5 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு 41வது கேள்வி வந்து டைம் லைனு. இப்போ காலக்கோடை பொறுத்தளவுக்கு நம்ம 1900 1950 வரைக்குமே 5 நிகழ்வுகளை வந்து நம்ம வந்து ரிமைண்ட் பண்ணியிருக்கணும். சில சமயம் 1900 1930 வரைக்கும் கேட்பாங்க, 1920 1950 வரைக்கும் கேட்பாங்க. ஸோ எந்த இயர் கேட்டாலும் 1900 1950 வரைக்கும் 5 நிகழ்வுகள் கண்டிப்பாக நம்ம ரீகால் பண்ணியிருக்கணும். 42வது கேள்வி வந்து கம்பல்சரி கொஸ்டின். இது வேர்ல்டு மேப்பு கேட்பாங்க. இப்போ வேர்ல்டு மேப்பு கேட்டாங்கன்னா முதல் மற்றும் 2ஆம் உலகப் போரில் கலந்து கொண்ட மிக முக்கியமான நாடுகள். இப்போ இத்தாலி இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது, ஜெர்மனி இருக்குது, ஜப்பான் இருக்குது, சான் ஃப்ரான்சிஸ்கோ, இந்த மாதிரி முக்கியமான நாடுகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை சார் இந்திய மேப்பு கேட்டாங்கன்னா புரட்சி நடந்த இடங்கள், முக்கியமான விடுதலை போராட்ட இடங்கள் கூட கேட்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஜான்சி, மீரட், குவாலியர், பராக்பூர், டெல்லி, இந்த மாதிரி பிளேசஸையும் நல்லா நீங்கள் ரீகால் பண்ணிக்கணும். ஸோ இப்படி நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னாவே பார்ட் 3ல் 10 5 மார்க்கையும் அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்கள் 5 மார்க்ஸ் நல்லா தரோ பண்ணிட்டீங்கன்னா 8 மார்க்கில் பார்ட் 4ல் கேட்கக்கூடிய 43வது கேள்வி கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் புக்கின் கண்டென்ட்டும் படிக்கணும். ஸோ நல்லா படித்து சோசியல் சயின்ஸை சக்ஸஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி 58 மார்க் அப்படி சொல்லையாளுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.